1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனத்தில் இடம்பெறுகிற ஆயத், வட்டி வாங்காதீர்கள், வட்டி கொடுக்காதீர்கள், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடாதீர்கள், வட்டி வசூலிக்காதீர்கள், வட்டி கணக்கு பார்க்காதீர்கள். 5 பேருக்கும் ஒரே தண்டனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி வாங்குகிறவன் சைத்தானை போல மறுமை நாளிலே எழுப்பப்படுவான். வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வோடு போர் செய்யவர்கள் தயாராகி விட்டார்கள். எவ்வளவு கடுஞ்சொல் வாசகம்! 1400 ஆண்டுகளாகவும் இன்றும் இன்றைய திருக்குர்ஆனில் இருக்கிற வசனம். ஆனால் இந்த சமுதாயம் திருந்தி இருக்கிறதா தோழர்களே? வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர்? நாமா இஸ்லாமியர்கள், நாமா முஸ்லிம்கள்? யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்கிறான் அல்லாஹு தஆலா. தொழுகைக்கு மட்டும் இஸ்லாம், வியாபாரத்திற்கு இஸ்லாம் அல்ல. நோன்பு மட்டும் எனக்கு இஸ்லாம், எனது திருமணத்தில் எனக்கு இஸ்லாம் தேவையில்லை என்றால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் தப்பிக்க முடியாது. மதுபானம் ஹராம் என்று இறக்கப்பட்ட ஆயத் திருக்குர்ஆனில் 1400 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு டாஸ்மாக் கடைகளில் முஸ்லிம் அன்பர்கள், மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிற, போதைகளுக்கு அடிமையாக இருக்கிற இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இந்த மனித சமுதாயத்தில்? தோழர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். விபச்சாரம் ஹராம், மதுபானம் ஹராம், வட்டி ஹராம், ஏமாற்றுவதை, பொய் பேசுவதை, அவதூறு பரப்புவது எவ்வளவு ஹராமான சட்டங்களை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் மனித சமுதாயத்தை சார்ந்த நமக்கு, இறை விசுவாசியாகிய நமக்கு, மறுமை நாளில் சொர்க்கம் வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனம் இன்றைக்கு நம்முடைய கையிலே உண்டு. ஜுமாவுடைய மேடைகளிலே கேட்கிறோம், இதுபோன்ற சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலே கேட்கிறோம், திருக்குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிறோம். ஆனால் அது நம்மை மாற்றி இருக்கிறதா தோழர்களே? அந்த சஹாபாக்களை மாற்றியது. சாதாரணமாக மாற்றவில்லை. ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல மதுவுக்கு அடிமையாக இருந்த சமுதாயம். ஒரே ஒரு வசனம் தான், மதுபானம் உங்களுக்கு ஹராம், மதுபானம் உங்களுக்கு ஹராம் என்கிற ஒரே ஒரு அறிவிப்பு, நாயகத்தினுடைய தோழர் செய்த அறிவிப்பு. மதுபானம் எல்லாம் மதீனத்து வீதியில் சாக்கடை ஓடுவதைப் போல ஓடியது. அன்றிலிருந்து அவர்கள் மதுபானம் அருந்துவதை மட்டும் அவர்கள் நிறுத்தவில்லை, மதுபானம் அருந்துவது கூடாது என்று ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்தார்கள். எப்படி ஒரே நாளில் அந்த மாற்றம் வந்தது? அனைத்தையும் தூக்கி வீசுகிற அளவுக்கு அவருடைய உள்ளம் எப்படி பக்குவப்பட்டது என்றால், ஆரம்பத்தில் நான் சொன்னதுதான், நமக்கு விருப்பம் தான், நமக்கு நேசம் தான், நம்முடைய மனசு அதை விரும்புகிறது தான். அல்லாஹ் விரும்பவில்லை என்றால் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் தூக்கி வீசுவார்கள் அந்த தோழர்கள். அப்படிப்பட்ட நாயக தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் கொஞ்சம் மாற்றம் வர வேண்டும்.